Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல நம்ம 7 free courses பத்தின complete details தான் பார்க்க போறோம். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் வரும். அதில் நிறைய டுட்டோரியல்ஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். போகிற கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் எது மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் நான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோட ஓவர்வியூ என்னங்கிறத நான் இதில் ஷார்ட்கட் பண்ணி சொல்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ எல்லாத்துலேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இமெயில், சோஷியல் மீடியா இல்லை வெப்சைட் மூலிமா நம்ம இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அப்படி இல்லாட்டி ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய டாக்டிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் உங்கள் கூகுள் வச்சு சைன்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி யூஸ்வலாக ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் வச்சு வெரிஃபை பண்ணி இதை படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது யாருக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்கெலாம் போகணும்னு நினைப்பீங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய பர்சனல் பிஸ்னஸ் இல்லை உங்களுடைய ஓன் ஸ்கில்லை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குமே இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாகவும் ஜாப்ஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் ஸ்கேலில் லைக் அவங்களே ஒரு கிராஃப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, லைக் டீஸ் விற்கிறது, இல்லை ஏதோ ஒரு க்யூட்டாக ஒரு கிராஃப்ட் பண்ணி விற்கிறதுலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்டோட சர்ச் இன்ஜினில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம், அதே மாதிரி பே பண்ணாமல் நம்ம எப்படி நம்மளுடைய ஒரு பிராண்டை க்ரோ பண்ணலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான டார்கெட்டட் ஆடியன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லுவாங்க. இதில் மொத்தமாக உங்களுக்கு 9 லெசன், 37 வீடியோஸ், 11 குவிஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்லி 4.5 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ டைமில் படிக்கலாம். நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிவ்யூவும் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கலாம். லெசன் 1ல் நீங்கள் என்ன படிப்பீங்க, உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் யார், எவ்வளோ நிமிஷம் வீடியோ இருக்கும், லெசன் 2, 3, 4, 5 உடைய ஹெட்டிங்ஸ் எல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஏதோ கோர்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. செகண்ட் பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்திங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சைன்அப் ப்ராசஸில் எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் இது படிக்கலாங்கிறத இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை ஃப்ரெஷர், கிராஜுவேட் யாராக இருந்தாலும் படிக்கலாம். ஏஜ் லிமிட் கிடையாது. கான்டென்ட் க்ரியேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோவே எடுத்துக்கோங்களேன். இதோட கான்டென்ட் நல்லா இல்லைன்னா அவ்வளோக்கா வியூஸ் போகாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இதே நம்ம குட் கான்டென்ட்டோட போட்டோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் இங்கேயுமே. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினில் எப்படிலாம் பர்பஸ் க்ரியேட் ஆகுது, அதோட ஸ்ட்ராட்டஜிலாம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 12 லெசன்ஸ் இருக்குது, 11 குவிஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 7.5 ஹவர்ஸு. இங்கே ப்ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். லெசன் 1 நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, அதே மாதிரி கான்டென்ட் க்ரியேஷனோடைய ஃப்ரேம் ஒர்க்கு, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜினா என்ன, எப்படி ஐடியாவை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஏன் பிளாக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது மூலிமா ஆடியன்ஸ் எப்படி நம்ம கவர் பண்ணலாங்கிறது எல்லாமே பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கான கோர்ஸு. இதுவுமே ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூலி அப்டேட்டடுன்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியான்னு வரும்போது இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். அதிலலாம் நம்ம எப்படி ஒரு நம்மளோட பிராண்டோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு ROI கான்செப்டும் இன்க்ளூட் ஆகும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ் இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்னஸோடைய சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கணும், கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம், அதே மாதிரி பவர் ஆஃப் சோஷியல் மீடியா எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்துட்டு 4 ஹவர்ஸ்க்கான கோர்ஸு. ப்ரிவ்யூவும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன டாபிக்ஸுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்படின்னா எப்படி மானிட்டர் பண்ணணும், எப்படி ஒரு கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணலாம், எப்படி நம்மளோட ரீச் கொடுக்கலாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க.
நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலை 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இமெயில் மார்க்கெட்டிங்க்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் எது மென்ஷன் ஆயிருக்கோ அதுதான் நானும் சொல்கிறேன். சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக ஏதோ டவுட்ஸ்னால் நீங்கள் இவங்களோட காண்டாக்ட் சென்டரை தாராளமாக சப்போர்ட் பண்ணி கேட்கலாம். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் என்னங்கிறது சொல்லிடுவாங்க. அதோட டூல்ஸ் எப்படி இருக்குது, ஏன் இது இன்டிமேண்ட் ஸ்கில்லாக இருக்குது, எதுக்காக நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு நீங்களே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த ஃபினான்ஸ் சைடில் இருக்கீங்க இல்லை சர்வீஸ் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன லெசனுக்கு யார் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட இன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் தாராளமாக லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸல் ஃபார் மார்க்கெட்டர்ஸ் கிராஷ் கோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் அண்டு சிஆர்எம் வச்சு எப்படி நம்மளோட டேட்டாவை மேனேஜ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் சிஸ்டம்லன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரீ கோர்ஸ்ன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் பற்றி எதுவுமே கொடுக்கல. பட் தட்ஸ் ஓகே, நமக்கு ஸ்கில்ஸ் தான் முக்கியம். இதில் எப்படி நம்மளோட ஓன் மெட்ரிக் டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணலாம், அதில் எப்படி டேட்டாவை ரெகுலராக அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்கெட்டர்ஸ் இல்லை இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் யாருனாலும் படிக்கலாம். எப்படி டேட்டாவை ஃபார்மேட் பண்ணணும், சார்ட் பண்ணணும், பிவட் டேபிள்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஓன் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. டேட்டா விஷுவலைசேஷன் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிவ்யூ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன டாபிக்ஸ்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அவங்க டேட்டா எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் சிஆர்எம் இது கூட ரிலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பில்டிங் அ வெப்சைட் இன் சிஎம்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹப் ஸ்டார்டரோட சேர்ந்தது. இதில் நீங்கள் எப்படி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலான்னு தெரிஞ்சுப்பீங்க. இங்கே ஃப்ரீ கோர்ஸ்ன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே வந்திங்கன்னா எப்படி நம்மளோட வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமானது பார்த்திங்கன்னா நோ கோட் ரெக்வைர்ட். இதில் வெப் பேஜ்லாம் நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணி எடிட் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், பிளாக்லாம் எப்படி ஆப்டிமைஸ்டாக வச்சுருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் யாருன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் கரிக்குலம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்பவுண்ட் சேல்ஸ் கோர்ஸு. இது ஃப்ரீ சர்டிஃபிகேஷனுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எப்படி நம்மளுடைய சேல்ஸில் பெஸ்ட் கான்டாக்டை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி அந்த கான்டாக்டை நம்ம ரீச் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி இருக்கணும், சேல்ஸ் கால்லாம் என்னென்னலாம் சொல்லுவாங்க. இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் படிக்கலாம். இந்த அக்கௌண்ட், சேல்ஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.